ஹீரோ ரொம்ப ஏழையா இருக்காரு. இவர மாரியே உருவத்துல இருக்க ஒரு கோடீஸ்வரனுமே திடீர்னு ரோட்லயே மீட் பண்றாரு. ஹீரோட காதலி ரொம்ப பணத்தாசை புடிச்ச பொண்ணு. அந்த பொண்ணோட பேச்ச கேட்டு அந்த கோடீஸ்வரனுமே இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு தள்ளிறாங்க. போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிய வருது. அந்த கோடீஸ்வரனுக்கு ஒரு கால்மே கிடையாது. மொத்த சொத்தையும் ஆட்டைய போட்டாச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தா, திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு போலீஸ்மே வருது. இவர் காலி பண்ண கோடீஸ்வரனே ஒரு கிரிமினல் தான். அவனே ஒரு கொலை வழக்குல தான் ஜெயில்ல இருந்து வெளிய வந்து 14 நாளுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயுமே சைன் போட்டு வந்திருந்திருப்பான். அந்த கோடீஸ்வரன் மிகப்பெரிய கேங்ஸ்டரோட பையனுமே போட்டு தள்ளிட்டு தான் ஜெயிலுலயுமே போயிருந்திருப்பான். இந்த விஷயம் எல்லாம் ஹீரோக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு பேச்ச கேட்டு நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணதுக்கு எப்படி இருந்தாலும் ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும். வெளிய இந்த வேற இவனுக்கு போட்டு தள்ளுவானுங்க போலன்னு சொல்லிட்டு இவருமே பயந்து பயந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அந்த கோடீஸ்வரனோட காதலுமே வராங்க. இவனை பார்த்து அந்த கோடீஸ்வரன் நினைச்சிட்டு, டேய் நீ கேட்ட மாதிரியே காலியோட மொத்த டீடைலுமே எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பாஸ்போர்ட்டையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன்டா. உன் அக்கௌண்ட்ல இருந்தா மொத்த டாலர்ஸுமே நான் வித்ட்ரா பண்ணிட்டு ஒரு கார் உரிமையா வச்சிருக்கேன்டா. சீக்கிரமா அந்த காலியை போட்டு தள்ளி நம்ம 2 பேருமே துருக்கிக்கு போயிடலாம் சொல்லிட்டு இவங்களுமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மொத்த பணத்தையுமே ஆட்டியை போட்டு இவங்க 2 பேருமே எஸ்கேப் ஆயிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வில்லன் கேங்மே வந்துறாங்க. அந்த இடத்துல ஒரு சண்டையே நடக்குது. ஹீரோயினுக்கு கொஞ்சம் அடிபட்டுது. அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்காக இவருமே போறாரு. ஆனா அந்த காரையும் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சாரி காதலன் உன் கூட இருந்தா என்னையும் போட்டு தள்ளுவானுக்கு போல அத்த ஜென்மம் தான் நம்ம 2 பேரும் சேரலாம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இவரும் ஜோக்கர் மாதிரி நின்னுட்டே இருக்காரு. அந்த பொண்ணையுமே வில்லன் கேங் பிடிச்சிடுறாங்க. இவரையுமே கூட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கோடீஸ்வரனை எங்க தானே வச்சிருன்னு சொல்லிட்டு கேட்டா, டேய் நான் அவனை கொண்டனா சொல்லி இவருமே பல தடவை சொல்லியே இருக்காரு. ஆனா அதெல்லாம் கேட்காம இவரை பாட்டு அச்சினே இருக்கானுங்க. திடீர்னு பார்த்தா போலீஸ் ஹெட் ஆபீஸ்ல இருந்து கால் வருது. அது காலியே கிடையாது, ஜான் பிராவன் சொல்லிட்டு இவருக்கு ஒரு கதையை வச்சிருக்காங்க. இவருக்கும் ஒரு பில்டப் ஷாட்லாம் கொடுக்குறாங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு 5 வருஷம் மட்டும் தான் அவர் காணாம போயிருப்பாரு. ஆனா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர்னு சொல்றாங்க. கடைசியா வில்லன் கேங்ல இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அங்க இருக்கிற பணத்தையுமே எடுத்துன்னு போயிட்டு உனக்கு பணம் முக்கியமா நான் முக்கியமான்னு சொல்லிட்டு இவருமே கேக்குறாரு. எனக்கு நீ தான்டா முக்கியம் சொல்லி இந்த பொண்ணுமே டைலாக் அடிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த பணத்தை எரிக்க போயிடுறாரு. டேய் பணத்தெல்லாம் எரிக்காரான்னு சொல்றாங்க. அப்ப நீ சொல்லு இப்ப லவ் முக்கியமா பணம் முக்கியமா? எனக்கு பணம் தானே முக்கியம்னு அந்த பொண்ணுமே தலையாட்டிறாங்க. இவ்வளவு போயிட்டு நம்ம பத்தியா மறுபடியும் அந்த ஜோக்கர் ஆக்கி விட்டாலே சொல்லிட்டு இவருமே ரொம்ப சோகமாக இருந்து போறாரு. இப்பயாச்சும் அவர் புத்திசாலித்தனமா யோசிச்சு மொத்த பணத்தையும் அவர் எத்திராது போயிருக்கலாம். எல்லாத்தையும் அங்கேயே விட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் எல்லா பணத்தையும் எடுத்துன்னு போயிட்டு வீடு வாசல் சொல்லி கண்டிப்பா செட்டில் ஆயிருந்திருப்பா. இந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.